ஹலோ, சொல்கிறா சேது. அது எங்கே இருக்க? இப்போ தான்டா பிரியாவை காலேஜில் விட்டுட்டு போயிட்டுருக்கேன். என்னாச்சு? கிளம்பிட்டியா? இல்லை, இப்போ தான்டா பைக்கே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்னாச்சு? இல்லைடா, அங்கே இருக்கல பஸ் ஸ்டாண்டு, நம்ம எப்போவும் மீட் பண்ணுவோம்ல, அங்கே தான் நான் இருக்கேன். உன்னை பார்த்துடலான்னு பார்த்தேன். ஃப்ரீயாக இருந்தால் வர முடியுமா? அட பாவி, இப்போ அவ்வளோ நேரம் அங்கே தானே இருந்தேன். அப்போ நீ அங்கே இல்லையே? டேய், கால் வந்துச்சுன்னு கொஞ்சம் தள்ளி போய் நின்று பேசிக்கிட்டு இருந்தேன்டா. சரி சரி, அங்கே இருந்தா வரேன். சரி வா. வா மச்சான். என்னடா ஆச்சு? எதுவும் முக்கியமான விஷயமா? அடா ஆமாடா, மனசுக்கே ஒரு மாதிரி இருக்குடா. என்ன பண்ணுறது, யார்கிட்ட சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியலை. ஆனால் என் மனசுக்குள்ளேயும் வச்சுக்கவே முடியலை. அதான் உன்கிட்ட சொல்லுவோமேன்னு உன்னை கூப்பிட்டேன். உனக்கு எதுவும் வேலை இருக்கா? ஆமாடா, புதுசாக ஒரு ஆர்டர் எடுத்திருக்கேல்ல, உன்கிட்ட கூட சொல்லியிருந்தேன்ல. அது இன்னையிலேருந்து வேலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. போய் பார்க்குறாங்களா இல்லையான்னு சும்மா வாட்ச் பண்ணுறது தான். நான் போகிற வரைக்கும் சர்மின்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் பார்த்துப்பா. என்ன சொல்கிறான்? வேலை நேரத்தில் தொந்தரவு பண்ணுறனோ? அட என்னடா நீ இப்படிலாம் பிரித்து பேசிகிட்டு இருக்க? அப்படியெல்லாம் கிடையாது. என்னன்னு சொல்கிறா மச்சான். எங்கள் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க என்னடானா ராதிகா கூட பேசாத, என் அன்னை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. ஆனால் என் மனசுக்கு ராதிகா கூட பேசுன்னு சொல்லுது, ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கன்னு தோணுது. ஆனால் அந்த அளவுக்குலாம் இன்னும் க்ளோஸ் ஆகலடா. நாங்கள் ஜஸ்ட்டு பார்த்துப்போம், பேசிப்போம். இன்னும் ப்ரப்போஸ் கூட பண்ணிக்கிட்டது கிடையாது. ஆனால் எங்கள் அம்மா அந்த பொண்ணோட பேசக்கூடாது, பழகக்கூடாது, பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவுக்கு எப்படி தெரியும்? எங்கள் அம்மாவுக்கு தெரியாதுடா. இருந்தாலும் சின்னதொரு அண்ணனுக்கும் சின்ன பொண்ணு அன்னைக்கும் கல்யாணம் பண்ணுற மாதிரி வெற்றி அண்ணனுக்கும் சக்தி அன்னைக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்களாம். அதே மாதிரி ராதிகாவையும் வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வரணும்னு கனவுல கூட நினச்சிக்காதீங்க. அந்த இடத்துக்கு என் அண்ணே பொண்ணு தான் வரணும். போதும், அந்த வீட்டிலேருந்து 2 பொண்ணு வந்தான்னு சொல்கிறாங்கடா. என் மனசுக்கே கஷ்டமாக இருக்குடா. என் அண்ணே 2 பேரும் நினைக்கிற மாதிரி தான்றா நானும் நினைப்பேன். என் ஆசைக்கு மட்டும் தடை போடலாமா? நீயே சொல்கிறா. அவங்களுக்கு இருக்கிற மாதிரி தான்றா எனக்கும் மனசு இருக்குது. அது பிறகு என் ஆசைக்கு மட்டும் அவங்க குறுக்க நிற்கலாம். இதுக்கு நான் என்ன சொல்கிறதுனே தெரியலடா. அப்பா அம்மாவும் முக்கியம், உனக்கு உன்னோட லவ்வும் முக்கியம். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீ க்ளோஸ் ஆகாமல் இருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். என்னடா நீயும் இப்படி சொல்லிட்ட? இல்லை மச்சான், ராதிகாவை நீ கல்யாணம் பண்ணுறியோ இல்லையோ அது கடவுளோட விளையாட்டு. அவர் யாருக்கு யாருன்னு எழுதியிருக்காரோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஒருவேளை ராதிகா உனக்கு இல்லைன்றப்போ நீ க்ளோஸாக பழகி உன் மனசு அது கஷ்டமாயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவ? ராதிகா கூட கொஞ்சம் அளவாக பேசு கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் ராதிகாவே நீ கல்யாணம் பண்ணிட்டா பாசம் அதிகமாக வச்சுக்கோ. யாருக்கு தடுக்க போகிறது? என்ன மச்சான், உன்கிட்ட சொன்னால் தீர்வு சொல்லுவேன்னு பார்த்தா நீயும் எங்கள் அம்மா மாதிரி பேசிகிட்டு இருக்க. டேய், நான் அப்படி சொல்லலடா. இப்போ என்ன எடுத்துக்கோ, நான் எங்கள் அப்பா கிட்டேயோ எங்கள் அம்மா கிட்டேயும் போராடி கூட அபியை கல்யாணம் பண்ணிப்பேன். நான் கல்யாணம் பண்ணிட்டா எங்கள் அம்மா ஓகே சொல்லிடுவாங்க. எங்கள் அப்பாவை தெரிஞ்ச விஷயந்தான், அவர் கூட போராடி ஜெயிக்க முடியாது. ஆனால் நான் கரெக்டாக இருக்கேன்ல. ஆனால் நீ அந்த மாதிரி அப்பா கிட்டேயும் உங்கள் அம்மா கிட்டேயும் போராடி நீ அந்த பொண்ணு ராதிகாவை கல்யாணம் பண்ணிப்பியா? உன்னால் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு. அந்த பொண்ணு மனசையும் கஷ்டப்படுத்திடக்கூடாதுல்ல. இப்போ நீயும் ராதிகாவும் பேசி பழகிட்டு நாளைக்கு உங்கள் அம்மா பேச்சு கேட்டுட்டு போயிட்டீங்கன்னா ராதிகாவுக்கும் கஷ்டம், உனக்கும் கஷ்டம். அதனால சொல்கிறேன். மற்றபடி நீ தப்பாக நினச்சிக்காதடா. உன் வீட்டில் ஏற்றுப்பாங்க, உன் வீட்டில் ஓகே சொல்கிறாங்கன்னா நீ பேசு. இல்லாட்டினா 2 பேரும் கொஞ்சம் ஒதுங்கி இருந்துக்காங்க. நீ சொல்கிறதும் சரிதான் இல்லை? சரி, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. அதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட புது ஆர்டர் எப்படி போயிட்டுருக்கு? உங்கள் அப்பா எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுறாரா? ஐயோ, இவன்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக சண்டை போடுவான். எங்கள் அப்பா கிட்டே போய் சொல்ல வேண்டாம். அப்புறம் என்னால் இவங்க 2 பேர் சண்டை போட்டுட்ருப்பாங்க. வேண்டாம் ஆதி, சொல்லிடாத. அதெல்லாம் நல்லா தாண்டா போயிட்டுருக்கு. இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் 2 டேஸ்க்குள்ளே ஒர்க்லாம் முடிக்கணும். அதுக்காக தான் சீக்கிரம் போயிட்டுருக்கேன் நான். சரி மச்சான், நான் போயிட்டு வரேன். சரிடா மச்சான். உனக்கு ஒர்க்கு ரொம்ப டைட்டாக இருந்தால் எனக்கு கால் பண்ணுறா, நானும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஒரு ஆளாக கடந்து கஷ்டப்பட்டுட்ருக்காத, பார்த்துப்போ.
சரி மச்சான், நான் சொன்னதை மனசில் வச்சுக்க. சரிடா. ஷப்பா என்ன வெயில்! நமக்கு கொஞ்ச நேரம் இந்த வெயிலில் போயிட்டு வர்றதுக்கு எப்படி இருக்கே. இப்போ வெயிலில் வேலை பார்க்குறவங்க நிலமையெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான் இல்லை? என்ன பண்ணுறது, இந்த கடவுள் தான் எல்லாரையும் காப்பாற்றணும். சரி, நம்ம வீட்டுக்கு வந்ததை சீதாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். அப்புறம் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லாமல் வந்தோமே, அதையும் சொல்லுவோம். நாளை பின்ன பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல, அதுக்குத்தேன். ஹலோ, சொல்லுங்க நீ. சீதா வீட்டுக்கு வந்துட்டேம்மா, இப்போத்தே வந்தேன். அதே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம்னு ஃபோன் பண்ணேன். நீ வேற வீட்டுக்கு போயிட்டோமா இல்லையா நினச்சிக்கிட்டு இருப்பீல, அதுக்குத்தேன். வீட்டுக்கு வந்துட்டேம்மா. சரிங்க நீ, பார்த்து பத்திரமா போயிட்டீங்கல்ல, அதுவே போதும். சரி நீ என்னம்மா சாப்பிடுங்க. சரிம்மா. அப்புறம் சீதா, ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க நீ. அப்போவே சொல்லியிருப்பேன், வீட்டில் உன் கூட புவனா இருந்தா. சரி, நம்ம குடும்ப விஷயம் எதுக்கு அவன் முன்னாடி பேசிக்கிட்டுன்னு சொல்லலை. நான் ஒன்று சொல்கிறோம்னு தப்பாக நினச்சிக்கிறாத. வெற்றிக்கு சக்தியை கொடுக்குற மாதிரி சேதுவுக்கும் ராதிகாவை கொடுத்துடலான்னு மட்டும் நினச்சிடாதம்மா. ஏன்னா என் அண்ணன் பொண்ணு ஒருத்தி இருக்கா. என் அண்ணனுக்கு அவங்க பொண்ணு என் பசங்களுக்கு கொடுக்கணுமேதே ஆசை. சரி, சின்னதரையும் சின்ன பொண்ணு ஆசைப்பட்டாங்க, அதே மாதிரி வெற்றியும் சக்தியும் ஆசைப்பட்டுட்டாங்க. கடைசியாக இருக்குது சேது. அவனுக்காவது நம்ம என் அண்ணன் பிள்ளையை கொடுக்கணும்னு நினைக்கிறேம்மா. அதுக்காக உன் மருமகளை வீட்டுக்கு வரக்கூடாதுன்னுலாம் எண்ணம் இல்லை. உன் அண்ணியோட ஆசை அது. உன் அண்ணன் ஆசைப்படி உன் பிள்ளைகளை என் மருமகளை ஆக்குறேன். அப்போ என் ஆசைப்படி என் அண்ணன் பிள்ளையை என் வீட்டு மருமகளை ஆக்கக்கூடாதா? எனக்கு அந்த உரிமை கிடையாதா? மற்றபடி நீ தப்பாக நினச்சிக்காத. ராதியாவுக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. என்னம்மா? இதில் தப்பாக நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீ உங்கள் இடத்துல நான் இருந்திருந்தாலும் அப்படி தான் பேசியிருப்பேன். கவலைப்படாதீங்க. என் பொண்ணு ராதிகா அந்த மாதிரிலாம் மனசில் ஆசையை வளர்த்துக்கிட்டே இருக்கலை. அதே மாதிரி சேதுவும் அப்படி தான் இருப்பான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் கடைசி பையனை உங்கள் அண்ணன் பொண்ணுக்கே கொடுத்துக்கோங்க. இதில் ஏன் பொண்ணு குறுக்க நிற்க மாட்டா. இதுக்கு நான் பொறுப்பு. என்ன நீ அதை நினச்சி கவலைப்பட்டுக்காதீங்க. அப்புறம் இந்த விஷயத்தில் மனசில் வச்சுக்கிட்டு என் 2 பொண்ணுக்கும் கல்யாண வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இடைஞ்சலும் வந்துடக்கூடாது. அதையும் நீங்கள் தான் பார்த்துக்கிறணும். ஏன்னா பொண்ணுங்க வாழ்க்கை பிரச்சனை இல்லை இது. அதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் என்னையும் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இதனால் என் 2 மருமகளுக்கும் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராதுமா. அதுக்கு நான் பொறுப்பு. என் பொண்ணு போல் பார்த்துக்குவேன். அதை நினச்சி நீங்கள் கவலைப்படாத. இதுக்கு நீ சம்மதிச்சிட்டேல, இனி பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. சரியா? சரிங்க நீ. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ராதிகாவை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ராதிகாவை நினச்சி கவலைப்படுறதுக்கு நான் இருக்கேன் அம்மான்னு. அப்புறம் சேதுவை விட நல்ல பையனா, சேது நல்ல பையன்தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் சேதுவை விட நல்ல பையனாக பார்த்து நானே பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்குவேன். அதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்படிலாம் பேசிட்டேன்னு நினச்சி சங்கடப்பட்டுக்காதீங்க. ஏன்னா என்ன இருந்தாலும் அவ என் பொண்ணு இல்லை, அப்படியெல்லாம் விட்டு கொடுத்துட மாட்டோம். என்ன நீ? சரிம்மா, பாருங்க, வைக்கட்டுமா? போனா போகுதுன்னு அவள் மகளுக்கு நம்ம மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைப்போம்னா சேதுவை விட நல்ல மாப்பிள்ளையை பார்த்து இவ கட்டி வைப்பாளாம். என் பிள்ளைக்கு என்ன குறைச்சல்? என்னமோ பெரிய சீமை இல்லாத சிரிக்கையை பெற்று வச்சுட்டா பாரு. இதுக்குத்தான் நல்லது கூட யாருக்கும் நினைக்கிறதில்ல. என்னமோ பண்ணிட்டு போட்டோம், நம்மளுக்கு என்ன? என் மகளுக்கு மாப்பிள்ளை கிடைக்கலன்னு இவ வீட்டு வாசலில் போய் நம்ம நின்றுருந்தோம்மா. ஏதோ சொந்த விட்டு போயிடக்கூடாதுன்னு சின்ன பொண்ணுக்கு அவன் மூத்த பிள்ளை சின்ன தரையை கேட்டு வந்ததுனால கொடுத்தேன். அப்புறம் சக்தி வெற்றி ஆசைப்பட்டுட்டாங்கன்னு சரின்னு சொன்னேன். என்னமோ ராதிகாவுக்கு மாப்பிள்ளை கிடைக்காம இவங்க வீட்டில் போய் நின்ன மாதிரி அதெல்லாம் கொடுக்க முடியாது, இதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு இவன் என்ன சொல்கிறவ? இவன் மகனை விட நல்ல மாப்பிள்ளையை பார்த்து நான் என் பிள்ளைக்கு கட்டி வைக்கிறேன். நாங்கள் என்ன மாப்பிள்ளை கிடைக்காமலையா தெரியுறோம்? இல்லை மாப்பிள்ளை கூட பார்க்க வக்கு இல்லாமல் போய் நிற்கிறோமா வீட்டு வாசலில்? முகரையும் அவளும் என்னதே அண்ணனும் அண்ணியுமா இருந்தாலும் எனக்கு ஏன் பிள்ளை முக்கியம் இல்லையா? முதல்ல பிள்ளைங்க, அப்புறதே மற்றவங்க. என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கை மட்டும் ஏதாவது ஆகட்டும், அப்புறம் பேசிக்கிறேன் எங்கள் அண்ணனையும் எங்கள் அண்ணியையும்.
ஈசு, என்னங்க? ஏமா கோவமா இருக்க? ஏன் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வரோம் தானே போனேன். அவ என்னன்னு சொல்லிட்டாலோ? ஆமாங்க, உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். ராதிகாவுக்கு மட்டும் வேற மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வச்சுக்கோங்க, சேதுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு தானேங்க போனேன். இப்படிதான் சொல்ல போகிறோம்னு. அதே மாதிரி உங்கள் தங்கச்சிக்கிட்ட போய் சொல்கிறேன், அதுக்கு அவள் சொல்கிறா. அவள் என்ன சொல்லியிருக்கணும்? சரிங்க, நீ வயசில் பெரியவங்க, நீங்கள் பார்த்து கட்டி வைங்கன்னு சொல்லியிருந்துருக்கணும். அதை விட்டுவிட்டு உங்கள் பையன் சேது நல்ல வேண்டேன், ஆனால் அவனை விட நல்ல மாப்பிள்ளையை பார்த்து என் மகன் ராதிகாவுக்கு கட்டி கொடுத்துக்கிறேன். என் பிள்ளையை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க, என் பிள்ளைக்கு தாயின்னு நான் இருக்கேன், நான் என் பிள்ளையை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி விடு, இதுல என்ன இருக்கு? சரி விடு, இதில் என்ன இருக்கா? என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? அவள் எப்படி பேசுகிறா பாருங்க. அப்போ நம்ம சேது என்ன மோசமானவனா? அவனை விட நல்ல மாப்பிள்ளையை பார்க்குறோன்னு சொல்கிறாளே. இங்க பாருமா ஈசு, ஒருவேளை நம்ம துறைக்கு அவங்க சின்ன பொண்ணை கொடுக்கலனா நீயும் இப்படித்தானே பேசியிருப்ப. ஒருவேளை வெற்றியும் சக்தி விரும்பாம இருந்திருந்தா நீ வேற இடத்துல தானே கட்டி கொடுத்துருப்ப. இப்போ நம்ம போய் கேட்டிருக்கோம், சின்ன பொண்ணுக்கும் துறைக்கும் கல்யாணம் பண்ணணும்னு. அதனால அவங்க கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. இல்லாட்டினா நீயும் சீதா மாதிரி தான் பேசியிருப்ப, அவ பொண்ணுதான் பெரிய அழகா உலகா அப்படி இப்படின்னு. அதே மாதிரி வெற்றி சக்தி விரும்பாட்டினாலும் நீ வேற இடத்துல தான் பார்த்து கொடுத்துருப்ப. இவங்க ரெண்டு பேரும் ராதிகாவும் சேதுவும் அப்படி கிடையாது. பார்த்துக்கிட்டது பேசிக்கிட்டாங்களான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. எங்க அப்படி ஒரு வேளை பேசிப்பாங்களோன்ற ஒரு பயத்துல நீ வந்து சீதா கிட்ட சொல்லியிருக்க, என் அன்னை பொண்ணுக்குதே சேதுவை கொடுக்கணும், ராதிகா அதில் குறுக்க வரக்கூடாதுன்னு. ஆனா அவங்களுக்கு தெரியுமா, ராதிகா ஏன் தேவையில்லாம குறுக்க போறான்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா ஒருவேளை துரைக்கும் சின்ன பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகலைன்னா நீ சின்ன பொண்ணு எவ்வளோ பேசியிருப்ப, நீயே சொல்லு. அட ஆமால, இதை நான் மறந்துட்டேன். ஒரு வேளை துறைக்கு சின்ன பொண்ணை கொடுக்காம இருந்திருந்தாலும் நான் அப்படி தான் பேசியிருந்திருப்பேன். நான் வந்து என் பிள்ளைக்கு அவங்க பிள்ளைய கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால கோவத்தில் பேசிட்டாவோல. சரி விடுங்க, நம்ம சீதா தானே பேசினா, அதெல்லாம் நான் மறந்துட்டேன். சரி வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், கையை கழுவிட்டு வந்து சாப்பிடுங்க. ஏதோ புரிஞ்சுக்கிட்டா சரிம்மா. சரி, நான் போய் கையை கழுவிட்டு வரேன். பாத்தியடி உங்க அத்தைக்காரிக்கு கொழுப்ப என்ன சொல்றான்னு கேட்டியா நீ? ஏம்மா நீ தானம்மா பேசுன, என்ன சொன்னாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? சொன்னா தானே தெரியும். நம்ம போய் மாப்பிள்ளை வேணும்னு அவங்க வீடேறி போய் கேட்டோமா? இல்லடி, அவங்களா தானே வந்தாங்க. அதே மாதிரி உன்னைய துறைக்கு கேட்ட மாதிரி சக்தியை வெற்றிக்கு கேட்டாங்கல்ல, அதே மாதிரி எங்கே ராதிகாவை சேதுக்கு கேட்டுருவோமோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயத்தில் என் அண்ணன் மகளுக்கு தான் கொடுக்கணும் சேதுவை. அதனால் ராதிகா குறுக்க வரக்கூடாது அப்படி இப்படின்றாங்கடி. அது மட்டும் இல்லாமல் ராதிகாவுக்கு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு அப்படின்னு சேர்ந்த பொம்பளை. அதெல்லாம் ஒன்று வேணாம், ராதிகாவுக்கு நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம், உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் கல்யாணத்தை நடத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு பின்ன என் பிள்ளையை நான் விட்டு கொடுக்க முடியுமா? என் பிள்ளைக்கு என்னடி குறைச்சல்? நான் போய் மாப்பிள்ளை வேணும்னு வீட்டில் போய் நான் தட்டை தூக்கிட்டு நின்னனா சேதுவை கொடுங்க ராதிகாவுக்குன்னு? இல்லை, அப்புறம் எதுக்கு அந்த பொம்பளை அப்படி சொல்லணும்? நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், பார்த்துக்க. ஏம்மா விடுமாங்கிட்டு அந்த அத்தை சொல்லிச்சுன்னா அதெல்லாம் போய் மனசில் வச்சிட்ருக்க. நம்ம சேதுவை விட நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து ராதிகாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்குவோம். நீ அதை நினச்சி ஒன்றும் கவலைப்பட்டுட்ருக்காத. ஒரு முக்கியமான விஷயம் இது, ராதிகாவுக்கு அதுக்கு போகவே கூடாது. அவள் படிக்கிறா, அவள் பாட்டில் படிச்சுட்டு இருக்கட்டும். தேவையில்லாமல் அவள்கிட்ட அதை இதையும் சொல்லி அவள் மனசில் ஆசையை வளர்த்துட்ருக்காத. என்னம்மா? ஆமாம், நான் தான் சொல்லிக்கிட்டு தெரியுறேன், அதெல்லாம் சொல்ல மாட்டேன்டி. வாடி சக்தி, டீ போட்டு தரவா? சரிம்மா, எனக்குமே டயர்டாக இருக்குது. டீ போட்டு வச்சிரு, நான் போய் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்து குடிக்கிறேன். சரிடி, அப்போ சீக்கிரம் போயிட்டு வா. டீ போட்டேன்னா ரொம்ப நேரம் ஆடிட்டுருக்கோம், அப்புறம் திருப்பி சூடு பண்ணி தர மாட்டேன், பார்த்துக்க. சரிம்மா, நீ போ. என்னடி ஒர்க்கு ரொம்ப அதிகமா? அப்படிலாம் இல்லைக்கா, ஆனால் கொஞ்சம் டயர்டாக இருக்குது, வேலைக்கு டெய்லியும் ஸ்கூட்டியில் போயிட்டு வர்றது. அதானே பார்த்தேன், எங்கே ஆமான்னு சொல்லிடுவியோன்னு பயந்துட்டேன். அக்கா? ஆமாடி, அதான் உன்னோட வேலையை குறைக்கிறதுக்கு வெற்றி இருக்காரே, அவர் உன்னோட மேனேஜர். அப்படி இருக்கிறப்போ உனக்கு அதிகமாக ஒர்க்கு கொடுப்பாரா, கம்மியாக தானே கொடுப்பாரு? உன்னை பற்றி எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நீ நினச்சிட்ருக்க.
உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும். ஓகேவா? அக்கா நீ என்னக்கா சொல்ற? எனக்கு ஒன்றுமே புரியலை. ஏய் நடிக்காதடி. அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு பூ வைக்கிற அன்னைக்கு நீ ஒரு புடவை கட்டியிருந்தி, அது உனக்கு பிடிச்சிருந்ததா? நல்லா இருந்ததா? நல்லா தான்க்கா இருந்துச்சு. நீ தானே கொடுத்த. அப்போது புடவை நல்லா தான் இருக்கும். என்னாச்சு? இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? சம்மந்தம் இருக்கு. என்னன்னு தெரியுமா? நீ ஏதோ வெற்றிக்கிட்ட பெட் கட்டியிருந்தியா, 2 பேரும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாதான் பாசம் இருக்குன்னு அர்த்தம். என்னென்னமோ சொன்னியா. அது என்னன்னா எனக்கு தெளிவாக தெரியாது. ஆனால் வெற்றி தான் உனக்கும் அவருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்து என்கிட்ட கொடுத்து நீ என்னோடது மாதிரி உன்கிட்ட கொடுக்க சொன்னார். அப்போதான் அந்த சாரியை உன்கிட்ட கொடுத்தேன். நீ கூட கட்டியிருந்தையே, அந்த சாரி தான் அது. அந்த சாரி வெற்றி எடுத்து கொடுத்தது தான். அக்கா அப்போ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? எங்கே சொன்னால் நீ கட்ட மாட்டியோன்னு தான் சொல்லலை. பயப்படாத, அம்மா கிட்டலாம் சொல்ல மாட்டேன். ஆல்ரெடி அம்மாவுக்கு பாதி தெரியும். அதனால் இதே எதுக்கு சொல்லிக்கிட்டு, அதனால் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் இது கொஞ்சம் டூ மச்சாக இருக்குது. அக்கா ப்ராமிஸாக எனக்கு தெரியாதுக்கா. இப்போ நீ சொல்லவும் தான் எனக்கே தெரியுது. சரி சரி விடுடி. மற்ற பசங்க மாதிரி இதை சாதாரணமாக எடுத்துக்காம நீ கேட்டன்றதுக்காக உனக்காக பண்ணியிருக்காருல்ல, விடு. சரிக்கா. நீ சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன்டி. ஆஃபீஸில் இன்னைக்கு ஒர்க்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சோ? ஆமாக்கா. சரி போ, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து டீயை குடி. சரிக்கா.